ஓம் ஸ்வர்க்யானந்த ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஸ்ரோத்ரியः காமரஹிதः சர்வ பாப விவர்ஜிதः திவ்யம் சுகமவாப்னோதி ह्यत्र வேதாந்த பாஸ்கரः. अद्य दिनाङ्कः जूलै मासे 23 दिनः. अद्य दिनस्य विषयः தைத்திரியோபனிஷதி அத்ரைவ திவ்யானந்த பிராப்திஹி. தைத்திரியோபனிஷதில் இடம்பெறுகின்ற 2வது 8வது 3வது மந்திரம் 2, 8, 3. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய தே ஏ சதம் பிரஜாபதேர் ஆனந்தாஹ ச ஏகோ பிரம்மண ஆனந்தஹ. ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹ தஸ்ய ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹ தஸ்ய சாதகஸ்ய பிரஜாபதி சதகுணஹ ஆனந்தஹ லப்யதே. யார் ஒருவன் ஸ்ரோத்ரியனாகவும் அகாமனாகவும் இருக்கக்கூடிய சாதகனோ அவனுக்கு பிரஜாபதியினுடைய ஆனந்தத்தை போல் 100 மடங்கு ஆனந்தம் கிட்டும். பரபிரம்மணஹ ஏகோம்ஷஹ ஆனந்தோயம் அயம் ஆனந்தஹ ஸ்ரோத்ரியஸ்ய அகாமஹ தஸ்ய சாதகஸ்ய பிராப்யதே. இது பரபிரம்மத்தினுடைய ஒரு துணுக்கு தான். அந்த ஆனந்தத்தை ஒரு ஸ்ரோத்ரியன் அகாமகன் அடைகிறான். அயம் பாகஹா ஆனந்த மீமாம்சா இதி கத்தியதே. இந்த பகுதி தைத்திரியோபனிஷதில் ஆனந்த மீமாம்சம் எனப்படுகிறது. மானவானந்தாத் ஆரப்ய சதகுணம் அதிகம் உத்தரோத்தரம் ஆனந்தாக உபதிஷ்யந்தே. ஒரு மனுஷன் அடையக்கூடிய முழுமையான ஆனந்தத்தில் தொடங்கி ஒன்றுக்கு மேல் ஒன்று, ஒன்றுக்கு மேல் ஒன்று, 100 மடங்கு 100 மடங்கு என்ற ஆனந்தத்தை தாரதமியப்படுத்தி உபதேசம் செய்கிறது. தேவானாம் ஆனந்தஹ, இந்திரியஸ்ய ஆனந்தஹ, இந்திரஸ்ய ஆனந்தஹ, ப்ரஹஸ்பதேர் ஆனந்தஹ, பிரஜாபதேர் ஆனந்தஹ பர்யந்தம் சதகுணம் ஆனந்தஹ அதிகோ பவதி. தேவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம், அதைவிட இந்திரன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம், அதைவிட ப்ரஹஸ்பதி அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம், அதைவிட பிரஜாபதி அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் என்று ஒன்றுக்கு ஒன்று 100 மடங்கு அதிகமானது என்று உபதேசிக்கிறது. இமான் ஆனந்தான அத்ரைவ ஜன்மனி அனுபவித்தும் இச்சதி சேத் சஹா இமம் யோக்யதம் சம்பாத்தியதே. இந்த ஆனந்தமெல்லாம் இந்த ஜன்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு யோகியதையை ஒருவன் பெற வேண்டும். எப்படி? இங்க இருந்தபடியா எல்லா ஆனந்தத்தையும் எப்படி அடைய முடியும்? ஒன்று, ஸ்ரோத்ரியனாக இருக்க வேண்டும். ஸ்ரோத்ரியன் என்றால் சாஸ்திர விஷயத்தை ஸ்ரோத்ரியோ பவேத், சாஸ்திர விஷய அனுஷ்டாதாச்ச தத்பரஹா பவேத். சாஸ்திர விஷயத்தை அனுஷ்டித்தபடியும் சாஸ்திர விஷயத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அறிந்தவனாக இருக்க வேண்டும். அகாமஹதோ பவேத். நீச்ச விஷய போகேபியஹ விரக்தஹ சன் துச்ச விஷய போகேபியஹ தூரஸ்தோ பவேத். அகாமகன் என்றால் ஏற்புடையது அல்லாத விஷய போகங்களை விளக்கியவனாகவும் அதர்மமாக இருக்கக்கூடிய விஷய போகங்களிலிருந்து முழுமையாக வெளியேறியவனாக ஒருவன் இருக்க வேண்டும். அவ்ரஜினோ பவேத். சாஸ்திர நிஷித்த பாப கர்ம விதூரோ பவேத். சாஸ்திரம் எதை நிஷேதம் செய்கிறதோ அதை செய்யாதவனாக இருக்க வேண்டும். இவ்வாறு ஒருவன் குருவை சரணடைந்து சாஸ்திர விஷயத்தை கேட்டு வைராகியம் உடையவனாக இருந்தால் இந்த சிருஷ்டியில் அனைத்து ஆனந்தத்தையும் சேர்த்து இங்கேயே இப்பொழுதே அனுபவிப்பான் என்பதுதான் இந்த கருத்து. ஓம் ஸ்வர்க்யானந்த ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.